ஸோ ஹாய் guys, வெல்கம் டு மனோராஞ்சி. நாங்களும் அப்படியே பிஸி ஆயிட்டோம். நடுவில் ஐபிஎல் வேற ஹால்ட் பண்ணிட்டாங்க, அப்படியே விட்டோம். ஸோ வி ஆர் பேக் ஃபார் ஜஸ்ட் த ஃபைனல்ஸ். ஸோ அண்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஸோ ராம், வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நீ என்ன நினைக்கிற? ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் கப் கிடைச்சிருமா? எனக்கு பஞ்சாபுக்கு தான் ஃபர்ஸ்ட் கப் கிடைக்கும்னு தோணுது. பட் பட் எய்தர் ஓகே. வேஸ் லைக் வி ஆர் கோனா கெட் த நியூ வின்னர் திஸ் டைம். எனக்கு எனக்கு யார் ஜெயிச்சாலும் ரொம்ப சந்தோஷம். பட் ஐ வாண்ட் பிவிகேஎஸ் டு வின். ஓகே, மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன் ஆயிட்டியா? ஆமா. ஏன் முன்னாடியே எனக்கு அவனை பிடிக்கும்டா. இப்ப இல்ல, லைக் முன்னாடி இருந்தே அவனை பிடிக்கும். ஆக்சுவலி ம். எனக்கு வந்து ரொம்ப முன்னாடி தான் பிடிக்கும். ஆனா பயப்புல நடுவுல டீரேல் ஆகி எங்கேயோ போயிட்டான், காணாம போயிட்டான். அப்புறம் லைக் திருப்பி இப்ப உண்மையாலுமே ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் அதான் முன்னாடி அவன் ஷார்ட் டெக்னிக்ல பால் ஒர்க் போட்டா பண்ணிட்டு வந்ததா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஷார்ட் பால் தான் அவன் வீக்னஸ்னு அதுல அது எப்படி அடிச்சான் பாத்தியா? எல்லா ஷார்ட் பாலையும் கரெக்டா கிரவுண்ட்ல ஆடி சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப வந்தான். அதான் அது செம குவாலிட்டி அது. நீ இப்போ நீ வந்து உன் மேல ஒரு நெகட்டிவ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீ வந்து சும்மா கேட்டுட்டு போகல. ஓகே சொல்றாங்க, அதை நான் எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வர்றது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஒரு ஆளு ஒரு நக்கலாவே இருக்கான். அப்படியே இப்படி இப்படி ஆமா. வரலாம், இப்படி அது பண்றான். ஸ்டைல் இப்படி அந்த வருவான். ஒரு அவரை அன்னைக்கு அடிச்சுட்டு செலிப்ரேஷனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே அப்படியே என்ன சொல்றது, அந்த ஒரு 2018 எல்லாம் தோனி அப்படி ஜெயிச்சுட்டு அப்படி ஒரு தம்ஸ் அப் காட்டிட்டு போயிட்டே இருப்பான் அப்படியா. ஆமா ஆமா. அது மாதிரி அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு மிக்ஸ் அவன்கிட்ட. ஆஃப் விராட் கோலி அண்ட் தோனி. Like, தோனி ரொம்ப இழுத்துட்டு போய் தான் எப்பவுமே முடிப்பான். பார்த்து அவன் ஆடி 19th ஓவர்லயே வந்து லைக் அந்த ஒரு சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்வலா நம்ம வந்து சிங்கிள் வச்சு லாஸ்ட்ல அடிக்கலாம்னு இருப்போம். அவன் பண்ணவே இல்லை, இப்பவே முடிக்கிறேன் ஆடுறான். அவனுங்க ஆக்சுவலா அந்த டீமோட ஆட்டிடியூடே அப்படிதான் இருக்கு. ம். அண்ட் ஐ திங்க் டூ பெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2025 வந்துட்டு டெஃபினெட்லி ஆர் ரெண்டு பெஸ்ட் பிளே டீம். இந்த ஃபைனல். ரெண்டு பேருமே டிசர்வ் டு ப்ளே த ஃபைனல்ஸ். ஸோ யா, அண்ட் ஆல்சோ வெரி பேலன்ஸ்டுன்னு நினைக்கிறேன் அவங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு விஷயம் ஈவன் ஆர்சிபி பண்ணதே எனக்கு உண்மையாலுமே சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஸ்டண்ட். என்னன்னா, டீம் சைபர்ட்ட கொண்டு வந்தானுங்க. ஆனா என்னன்னா, இப்போ உன்னால டீம் சைடு ஆட முடியாது. சோ அந்த காம்பினேஷனை வந்து அதுக்காக மாத்தக்கூடாதுன்றக்காகவே லிவிங்ஸ்டன் வந்து ஆடினாங்க. ஜெயிக்கவே மாட்டான்னு தெரிஞ்சும் லிவிங்ஸ்டன் விளையாண்டானுங்க. ஏன்னா அது வந்து ஐபிஎல்ல போய் நீ எல்லாத்தையுமே டீம் சைஃபர்ட்ட மேல ஆடி மொத்தமா டிஸ்டர்ப் ஆயிடும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட். இந்த அது வந்து அன்கேப்ட் இந்தியன் பிளேயர் கூட ஆடி இருக்கலாம். இந்த ஸ்வஸ்திக் ஷிகாராவா அவன் தான் அங்க இருக்கான். ஆமா, ஆடி இருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா மத்த டைம்ல என்ன பண்ணுவானுங்கன்னா, இதை பண்ண மாட்டானுங்க, அப்படியே ஆப்போசிட்டா ஆமா பண்ணுவானுங்க. ஆமா. இது வந்து ஆனா இந்த தடவை அந்த அளவு அவங்க ஒரு கிளாரிட்டி இருக்கிறது வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு. ஈவன் பிபிகேஎஸ் நம்ம டைம் அண்ட் டைம் பார்த்துட்டோம் இந்த சீசன்ல நிறைய டைம் அவங்களோட அந்த இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆர்சிபியும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்லாம் நல்லா சவுண்டா இன்னொன்னு இருந்திருக்காங்கன்னு தான் மறக்கக்கூடாது சொல்லணும். நீ. பிபிகேஎஸ்க்கு வந்து லாக்கி ஃபெர்கூசன், மார்க்கோ யான்சன் ரெண்டு பேரும் தி போத் வேர் கீ பவுலர்ஸ். மிட் டோர்னமெண்ட்ல லாக்கி ஃபெர்கூசன் அவுட், இப்ப யான்சன் அவுட். லைக் பேசிக்கலி ஆமா, எங்க பவுலிங் வந்து ரொம்ப வெரி வெரி தின் பவுலிங். அவன் கரெக்ட். ஸ்ரேயஸ் ஐயர் எல்லா மேட்சும் பவுலிங் ரொட்டேஷன் நல்லா பண்ணான்னு நான் சொல்ல மாட்டேன். சில மேட்ச் இட் வாஸ் பேட். அவனே அக்செப்டும் பண்ணிட்டான் வந்து. லைக் ஐ குட் ஹவ் டன் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஆனா somehow they pulled it off மாதிரி இல்ல. லைக் they performed and pulled it off இந்த டைம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்ட். ஈவன் இப்போ ஆர்சிபி பார்த்தோம்னாலும் ஐ ஹாவ் ஃபீல் எப்படின்னா, அந்த ஒரு 2018 சிஎஸ்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு ஹீரோ, ஒவ்வொரு ஐ திங்க் அவங்க ஜெயிச்ச எல்லா மேட்சுமே வந்து டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தன் வேற வேற ஆள் வாங்கியிருக்காங்க ஆர்சிபி தானே. ரிப்பீட்டடா. ஆமா. ஸோ இட் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் இட் ஹேப்பன் வாஸ் இன் அந்த 2018 சிஎஸ்கே மேட்ச்ல ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தன் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பான், ஒவ்வொருத்தன் ஹீரோவா இருந்திருப்பான். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு கமிங் டுகெதர் அப்படி இருக்கு Yeah, ஆர்சிபி. yeah. அண்ட் என்ன சொல்றது, ரெண்டு டீமுக்கும் வந்து இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நியர் பர்ஃபெக்ட் சீசனா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஃபைனல் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குமோ இட்ஸ் அப்படின்னு ப்ராபப்லி தோணுது. லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபைனல்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே இவனுக்கு தான் அட்வான்டேஜ், லைக் இவன் தான் வந்து ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. ரெண்டு பேருமே ஃபேவரட்ஸ். ஆக்சுவலா என்னன்னா, நான் நம்ம ஆஷிக்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். நான் ஏப்ரல் 8ஆம் தேதி வந்துட்டு அவன் சொல்லியிருக்கான் ஆர்சிபி ஃபைனல் வரும்னு அவன் சொல்லியிருக்கான். நான் வந்து இட் இஸ் எய்தர் டிசி ஆர்சிபி ஃபைனல் ஆர் பிபிகேஎஸ் ஆர்சிபி ஃபைனல் நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஓ. ஏப்ரல் 7 தான் வந்து ஒரு 10 டேஸ் ஐபிஎல் ஆரம்பிச்சு ஹார்ட்லி 10 டேஸ்லயே சொல்லியிருக்கேன். அது அந்த அளவு என்ன சொல்றது, அந்த ரெண்டு டீம் ப்ரெடிக்ஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸ்ட்ராங். ஆமா, அதாவது இனிஷியலா தே லுக் ஸ்ட்ராங் அண்ட் தே கெப்ட் இட் டில் தி எண்ட். அதுதான் மேட்டர். யா யா. சோ லைக் பிவிகேஎஸ் வந்து லைக் லைக் ஈவனா இருந்துச்சு. அவங்க வந்து ஓகே இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு இந்த மேட்ச் எல்லாம் தோத்தாங்கன்னு இல்ல. ஒரு ரெண்டு வின்னு ஒரு லாஸ், ஒரு மூணு வின்னு ஒரு லாஸ், அந்த மாதிரி லைக் த்ரூ அவுட் த சீசன் தேவர் டாமினேட்டிங். ஹியர் அண்ட் தேர் லைக் ஒரு ஹிக்கப்ஸ் இருந்துச்சு. அந்த கேகேஆர் மேட்ச் 1-1 டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் நான்
இன் மை வைல்ட் இமேஜினேஷன் கூட யாரும் எதிர்பார்த்திருக்கு. கரெக்ட். அதுதான். அந்த மாதிரி ஏதாவது போன குவாலிஃபயர்ல பண்ணிட்டானுங்கன்னா அவ்வளவுதான். இல்ல எனக்கு தெரிஞ்ச குவாலிஃபயர் ஒன்ல அவங்க தோத்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கப் கால். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஆடுவாங்க. ஸோ அது அது Yeah. யா ஸோ அது ஒன்று. சரி நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ச் ப்ரிவியூக்கே போயிடுவோம். ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு டீமோட பாத் டூ ஃபைனல்ஸ் வந்து லைக் ஒன்றும் பெருசாக சொல்றதுல ரெண்டு தே போத் வேர் ரியலி டாமினேட்டிங். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜிடி குட் ஹவ் கேம் டு த ஃபைனல்ஸ் இஃப் பட்லர் பிளேட். லைக் ஃபைனல்ஸ் Yeah, வந்திருப்பாங்களான்னு தெரியல. maybe. லைக் லைக் குட் பி வெரி டஃப் இது. ஏன்னா அவங்க இல்ல டாப் டூல ஆக்சுவலா முடிச்சிருக்க வேண்டியது ஆக்சுவலி. வாட் வென்ட் ராங்னா மிட் சீசன்ல சிராஜுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆமா. அதுதான் தட்ஸ் வேர் இட் வென்ட் ராங். கடைசியில வந்து ஏதோ அந்த டாப் த்ரீ வச்சு மேனேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லீக்ல வந்து ஆர்சிபிட்டையும் சிஎஸ்கேட்டையும் ஒரு குத்து வாங்கினானுங்க பாரு. அங்க வந்து அதுவும் சிஎஸ்கே அடிச்சது அவங்களுக்கு ரொம்ப டீமாரலைசிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இவனுங்க எல்லாம் அடிக்கிறானுங்கன்ற மாதிரி. இல்ல இல்ல சிஎஸ்கே டீம் நீ வந்து லைக் பார்த்தனா லைக் இட் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு லவ் செட் ஆயிடுச்சு சிஎஸ்கே டீம். கரெக்ட். நம்ம டு பி நம்ம ஆனஸ்ட் எனக்கு கேட்டா எனக்கு. இன்னொரு பிளேயர் ஒருத்தனை போய் வாங்கணும்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்பாட்டுக்கு யா. ஆள் தேவை. அது நீ வந்து லைக் அது லைக் இட்ஸ் நாட் அ மேண்டரி ஸ்பாட். ருத்துராஜ் மேல வந்துட்டான்னு வச்சுக்கோ. ருத்துராஜ் இருக்கான், உர்வில் பட்டேலே, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸ், ஜடேஜா, லைக் எல்லாமே லைக் நல்லா எனக்கு இட் லுக் டு பி வெரி வெல் ஆனஸ்ட் செட். எனக்கு வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த ட்ரிபாத்தி கூட இவங்களை கழட்டி விட்டோம்னா நமக்கு அவ்வளவுதான். would be ட்ரிபாத்தி safe. கூட அப்புறம் என்ன அவ்வளவுதான். குர்ஜப்னீத் கூட விட்டுருங்க. ஏன்னா அவ்வளவு பவுலர் தேவையில்ல. அத்தனை லெஃப்ட் பாஸ் பண்ண தேவை. ஸோ அவ்வளவுதான் அது சிஎஸ்கே வில் போஸ் பண்ணிட்டாலே. சீரியஸ் த்ரெட் நெக்ஸ்ட் சீசன் பாரு கன்ஃபார்மா. யா. லெட்ஸ் ஹோப். அந்த இதை பத்தி வேணா நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இன்னொரு எபிசோட் போடுவோம் நம்ம என்ன யா. பண்றீங்க. ஒரு எல்லா டீமுக்கும் இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொரு டீமுக்கு வேணா ஒரு எபிசோட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு திஸ் ஃபைனல். எனக்கு என்னமோ ரெண்டு டீம்லயும் எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் இல்ல, எனக்கு என்னமோ இல்ல, இருக்கக்கூடாது டு பி ஆனஸ்ட். அண்ட் மேபி தே கேன் பிளே பிரார். பஞ்சாப் கேன் பிளே பிரார் அண்ட் பிராட்லெட். இவனுக்கு ஓகே, இன்ஸ்டன்டா யாரு யாருக்கு பதிலா சொல்றேன். அஸ்மதுல்லா உமர் ஜாய் மேபி ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஒரு பேட்டிங் லைட் ஆகும். பட் லைக் பண்ணா இல்ல மேபி. என்ன கேட்டா ஐ வுடன்ட் பிரேக் திஸ் காம்பினேஷன். கொஞ்சம் எனக்கு என்னமோ அந்த அந்த மேட்ச் இப்போ ஒரு எலிமினேட்டர் குவாலிஃபயர் டூ ஜெயிச்சு வந்த டீம் வந்து ஃபோர்ஸுக்கு சேஞ்சஸ் இல்லைன்னா மாத்தாதான் பிரார் வேணா அப்படின்ட்டு. உள்ள கொண்டு வரலாம்னு எனக்கு தோணுது. யாரோ ஒருத்தருக்கு பதிலா மேபி. ஓகே. பிரார் இன் பிளேஸ் சொல்ல முடியாது. பிச் எப்படி இருக்குன்னு தெரியாது. லைக் ஸ்பின் கொஞ்சமா அசிஸ்ட் ஆகுமான்னு இல்ல தெரியாது. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் இது வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் அகமதாபாத். அண்ட் இது வந்து பயங்கரமான பேட்டிங் பிச்சா தான் இருக்க போகுது. மிக்ஸ் ஆஃப் ரெட் அண்ட் பிளாக் ஒன்றும் சாயில்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்டில் வந்து எனக்கு என்னமோ வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பேட்டிங் பேரடைஸ் தான். வி மைட் கெட் அ 200 ஃபைனல் தான் எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். என்ன மேட்டர்னா அந்த ஸ்டாட் பார்த்தல, ஆர்சிபி அதே கேம்ஸே எல்லாமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பெருசா தோக்கல. அண்ட் பிபிகேஎஸ் ஹஸ் நெவர் லாஸ்ட் மேட்ச் இன் அகமதாபாத். ஸோ அங்கேயும் வந்து ஒரு நல்ல கான்டெஸ்டா தான் இருக்கும். அப்புறம் பிபிகேஎஸ் பயங்கரமான பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்களே. 200 சேஸ் பண்ணி மும்பைக்கு எதிராக 18 டைம் அது தான் 200 அடிச்சிருக்காங்க போல. 200 சேஸ் வந்திருக்கா. 18 ஆக்சுவலி டைம் இதுதான் 18 ஒன் பேசிக்லி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் மும்பை ஹாஸ் நாட் டிஃபெண்டட் டோட்டல் அபவ் 200. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்ஸ் டு மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஏன் மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அதான் அவனுக்கு டேக் கொடுத்திருக்காங்க ட்விட்டர்ல எல்லாரும். அதான் கிரிக்கெட்டருக்குலாம் டேக் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. கரெக்ட். நம்ம எப்பயுமே வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் கொடுப்பாங்க தமிழ்ல. அண்ட் ஆமா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஃபர்ஸ்ட் டைம். கொடுத்துருக்காங்க. நான் பாக்குறேன். கரெக்ட். வேற ஒரு ஆளுக்கு இது வரைக்கும் தமிழ்ல டைட்டில் கொடுத்து நான் பார்த்தது இல்ல, வேற டீம்ல விளையாடுறவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யா மக்களின் கேப்டன் சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு டைட்டில் தான் கொடுத்தானுங்க. ஸோ ஆக்சுவலி கரெக்டான பேரு தான். நம்ம தான் வந்து இது நேஷனல் டீம்ல வந்து அவனை இக்னோர் பண்றாங்கல்ல. அதனாலதான் மக்களின் கேப்டன் யாரோ பேரு கொண்டு வந்திருக்கான். ஆக்சுவலி நல்லா இருக்கு. நம்மால வேற அந்த இது ஒரு மீன் போட்டிருந்தானுங்க, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு. பாப்பான் நான் பார்த்தோன்னே வந்துட்டு இந்த இந்த வடிவேல் படத்துல ஒரு படத்துல கிரிக்கெட் விளையாடுவானுங்கல்ல, ஆமா இந்த ஆமா. பால உன் பொண்டாட்டி புரிஞ்சியா நினைச்சுக்க அடி அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தன் இன்னொருத்த போட்டிருந்தான் பவுலிங் போடுறது அகர்கருன்னு நினைச்சுக்க அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரி. ஓகே, பார்ப்போம். எனக்கு என்னமோ இட் இஸ் கோயிங் டு பி a evenly poised மேட்ச் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த எந்த மேட்ச்ல விதத்துலயும் எட்ஜே ரெண்டு கிடையாது. டீமும் 50-50 தான் இந்த மேட்ச்ல. அப்புறம் லைக் ஈவன் ஃபேன் போல்ஸ் கூட பாத்தீங்கன்னா 51-49 அப்படின்னு ஆமா. இருந்துச்சு நேத்து பார்த்தப்ப. அண்ட் 51 இன் ஃபேவர் ஆஃப் பஞ்சாப். தமிழ்நாட்டுல எல்லாரும் பஞ்சாப் ஃபேன்ஸ் ஆகிட்டானுங்க திடீர்னு. தமிழ்நாடு எல்லாரும் பஞ்சாப். அப்புறம் இங்க இது கொல்கத்தா சைட்லயும் பஞ்சாப். பஞ்சாப் தான் சப்போர்ட் யா. பண்றாங்க.
ஆக்சுவலி ஆர்சிபி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் மை செகண்ட் ஃபேவரட் டீம் ஃப்ரம் 2008. ஆனா வந்து பை என்ன சொல்றது இயர்ஸ் பாஸ் ரீசென்ட்லி ஐ ஹாவ் இப்போ நான் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் ஒரு 4 நாள் ஆன்லைன் வரமாட்டேன், அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்றது, தேர் ஃபேன்ஸ் ஹவ் பிகம் சோ அப்சர்ட். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இட் இஸ் மோர் டாக்ஸிக் ஆஃப் ஆயிட்டாங்க. டாக்ஸிக் ஃபேன் பேஸ்ன்றது எல்லா டீமும் இருக்கு. ஏய், ஈவன் சிஎஸ்கேக்கு ஒரு yeah, கன்ஃபார்மான yeah. ஒரு டாக்ஸிக் ஃபேன் பேஸ் இருக்கு. ம். அண்ட் எவ்ரி டீம் ஹேஸ் அ டாக்ஸிக் ஃபேன் பேஸ். ஆனா இவனுங்க வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேல போறானுங்கன்னு வையேன். ஒரு அபியூசிவான ஃபேன் பேஸா இருக்கானுங்க. கரெக்ட் கரெக்ட். அண்ட் ஆல்சோ தேவையில்லாத பேச்சுக்கள். பாஸ் பாஸ் பாஸ். ஸோ இவனுங்க வேற என்னன்னா எல்லாத்தையும் பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. திடீர்னு ஹேசல்வுட் வந்து பும்ரா பும்ரா வந்து ஹேசல்வுட் கால் தூசிக்கிட்டு சமங்கிறானுங்க. நேத்து வந்துட்டு யாஷ் தயால் இஸ் ஏய், பெட்டர் தேன் இதெல்லாம் அநியாயம்டா. பும்ரான்றாங்க. பும்ரா எஸ்எல் கால் தூசுக்கு சமமா? அப்புறம் வந்துட்டு இதுல வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபியூ மோர் மீன்ஸ். நாளைக்கெல்லாம் வந்து இன்கேஸ் ஆர்சிபி ஜெயிச்சுட்டா ஒய் ரஜத் பட்டிதார் இஸ் த பெட்டர் பிளேயர் அண்ட் கேப்டன் தான் எம்எஸ் தோனி அப்படின்னு ஏய், போடுவானுங்க. கேட்டா எல்லா வந்து எல்லா டீம்லயும் இருக்காங்களா இந்த மாதிரி? first சிஎஸ்கேக்கெல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளவு பேசினாங்க நிறைய பேர். எனக்கெல்லாம் வந்து என்ன ஏன்டா இப்படி பேசுறீங்கன்னு இருந்துச்சு. சம்பந்தமே அதான் இல்லாம ஓவர் அபியூஸ் பிளேயர்ஸ். ஒண்ணும் கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, இப்ப நம்ம டீம்லயும் இதே மாதிரி பேசுற ஆளுங்க இருக்கானுங்க. என்ன அதான் ஒரு நம்ம டீம்ல நிறைய பேர் பேசினாங்களே. 5% தான். ஆர்சிபில வந்து 10% இருப்பானுங்க. மொத்த ஃபேன் பேஸ்ல ஒரு 10% இந்த மாதிரி தற்கொலையா இருப்பானுங்க. ஸோ அதனால எல்லா ஃபேன் வந்து பேஸ்லயும் இருக்கிறதா நீ சொன்ன மாதிரி. அந்த பர்சன்டேஜ் ஆனா கொஞ்சம் அதிகம். அவனுக்கு வந்து என்ன சொல்றது, இது வந்து மோர் ஆஃப் இப்ப சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்னா நம்ம வந்து அது ஒரு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சா பார்ப்போம். அவனுக்கு வந்து தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா அந்த மாதிரி ம். பாக்குறானுங்க. அது என்ன அப்படின்னு தெரியல. ஸோ ஓகே. ஏய், டாக்கிங் அப்புறம் அபவுட் ஃபேன் பேசஸ், பஞ்சாபோட ஃபேன் பேஸ் வந்து எவ்வளவு ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 6 மாசத்துல. எனக்கு என்னமோ பிகாஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர் அப்பயே வந்து ஒரு சின்ன இன்க்ரீஸ் பார்த்திருக்கோம் ஆஃப்டர் தே ஆமா, பிக் ஆப்ஷன். ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் த வே தே பெர்ஃபார்ம் அண்ட் வே தே ஆர் டூயிங். எனக்கு என்னமோ அந்த அல்லு சில்லு ஃபேன் பேஸ் எல்லாமே வந்து அந்த சைடு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ யார் என்ன ஃபேன் திங்க் பேஸ்? இப்போ ஒரு டிசி இதுக்கெல்லாம் வந்து சும்மா சரி என்ன பண்றது தெரியல, டெல்லியில இருக்கவே ஃபேனா இருந்திருப்பானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டீமுக்கு ஃபேனா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு என்னமோ வந்து பிபிகேஎஸ் பக்கம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆஸ் லாங் as ஸ்ரேயஸ் ஐயர் பிளேஸ் ஃபார் ஆமா. பிபிகேஎஸ். அடுத்த அடுத்த அண்ட் சீசன் ஐ அவனை நீங்க வந்து கழட்டி விட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பஞ்சாப் ஃபேனே வர மாட்டாங்க யாரும். யா ஐ ஹோப் பஞ்சாப் ஃபேன்ஸே, ஹானஸ்ட் ஒரிஜினல் பஞ்சாப் ஃபேன்ஸே விட்டு போயிடுவாங்க. கரெக்ட். அந்த டீமை வந்து இதே மாதிரி இந்த வருஷம் பில்ட் பண்ண மாதிரி அப்படியே வச்சு இதுக்கு மேல வந்து கான்ஸ்டன்டா கொண்டு போனாலே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஆமா, தானா ஃபைனல் ஜெயிக்கிறாங்க franchise வந்து தோக்குறாங்கிறத grow பொறுத்து ஆகும். ரெண்டாவது பட்சம். பட் தே காட் அ கேப்டன் ஃபார் லைக் அன்டில் ஸ்ரேயஸ் ரிட்டையர்ஸ் ஹி வில் கேப்டன் பஞ்சாப். யா எனக்கு தோணுது. ஸோ அதனால இப்போ எனக்கு என்னமோ டு பி ஆனஸ்ட் ஒரு 5-10 டைம்ஸ் வந்து ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பா வந்து கண்டிப்பா. நான் வந்து லுக் டபுள் ஆயிருக்கும்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். பஞ்சாபுக்கு ஃபேனே இல்லடா, என்னடா டபுள் ஆயிருக்கும்னு யோசிச்சேன். ஸ்ரீராம் சொன்னான் பஞ்சாப் குரூப்ல 10 டைம்ஸ் அது ஆயிருக்கும் ப்ரோ. இருக்கும், கன்ஃபார்மா ஆயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5x ஆவது ஃபேன்ஸ் பேஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு தோணுது. அண்ட் ஆல்சோ வின் ஆர் லூஸ் ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இந்த வருஷம். ஏன்னா ஆமா ஆமா கண்டிப்பா. இதை பார்த்தா வந்து இந்த ஒன் டைம் ஒன்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஆமா வந்து ஆமா ஆமா. லைக் ஏன்னா they played ஃப்ளூக்ல well. அடிக்கிறவனும் ப்ராப்பரா அடிக்கிறவனும் உனக்கு தெரியும்ல. இவங்க யாருமே ஃப்ளூக் அடிக்கல. தேவர் ஆல் கால்குலேட்டட் அண்ட் லைக் ஹார்ட் Yeah. எஃபோர்ட் போட்டு இது பண்றாங்க. ஸோ அதனால திஸ் ஃபேன் பேஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே அன்டில் ஸ்ரேயஸ் இஸ் தேர். ஏன்னா அந்த கிளவுன் தரமா அந்த மேனேஜ்மெண்ட் ஏதாவது வழக்கம் போல பண்ணாம இருந்தா இல்ல பண்ண ஐ திங்க் மாட்டாங்க, தே கேன். பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களே பாத்துருக்க இல்ல மாட்டாங்க நமக்கெல்லாம் இவ்வளவு பேர் சப்போர்ட் அதான் பண்றாங்களே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பத்தி பாப்போம். ஆனா ஓகே, ஐ ஹோப் தே டோன்ட் டூ இட். அதனால ஓகே. ஸோ ஃபேன் பேஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் ஒரு ஹியூஜ் ஜம்ப் இருக்கும். இனிமே வந்து கப் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ டிஃபரன்ஸ் இருக்கும். பஞ்சாப் ஃபேன்ஸுக்கு பஞ்சாபுக்கு நீ ஒரு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கும் இனிமே. பஞ்சாப் கூட மேட்ச் யா ஆடுறது ஒரு அப்படின்னு. ரெகுலரா ஒரு சில பேரை பார்க்க முடியும் ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நமக்கு எனக்கு வந்து ஒரு 2 பேர் தான் தெரியும் வாழ்க்கையிலேயே. அது மாதிரி இல்லாம கொஞ்சம் நிறைய பேரை தெரியலாம். ஸோ யா வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மேட்ச்ல? ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. நான் வந்து என்ன லைக் சினாரியோஸ் சொல்றேன். டாஸ் அண்ட் சினாரியோஸ் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் டாஸ் வுடன்ட் ரியலி மேட்டர் இந்த கேம்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட், லைக் அதனால அட்வான்டேஜ் இருக்குமான்னு சொல்ல முடியல. பட் இன் ஒன் சினாரியோ, பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 220 அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஆர்சிபி வில் ஸ்ட்ரகிள் டு சேஸ் த டார்கெட்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் சி த அதர் வே. ஓகே ஆர்சிபி 220 அடிச்சதுன்னா ஓகே பஞ்சாப் வந்து லைக் கஷ்டம் தான். அஃப்கோர்ஸ் 220 சேஸ் கஷ்டம் தான். பட்
கம்பேரிட்டிவ்லி பஞ்சாப் would do better in 220 சேஸ். சேசிங் சேசிங் எ பிட் டோட்டல். ஓகே. ஆமா ஆமா. ஸோ பஞ்சாப் பஞ்சாப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சாலும் பேட்டிங் செகண்ட் பிடிச்சாலும் எனக்கு எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சி நீ ஒரு வேளை 180 கீழே அடிச்சிட்டனா தென் யூ லூஸ் த அட்வான்டேஜ் இன் திஸ் கேம். ஸோ அதான் இதுல. ஸோ நீங்க எது எடுத்தாலும் சரி, பட் லைக் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல 180 கீழே அடிச்சீங்கன்னா யூ லூஸ் இல்லை லைக் யூ ஷுட் புட் ஹார்ட் யார்ட்ஸ் டு வின் த கேம் இன் பவுலிங். ஸோ 180 டு 220 வந்து இன்னும் லைக் இட்ஸ் ஈவன்லி பாய்ஸ் கேமா இருக்கும். எந்த இதுக்கு அந்த மார்க்குக்கு மேல கீழே போனா லைக் அட்வான்டேஜ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடிச்சு ஆடி லைக் ஒரு 225 போனா அட்வான்டேஜ் அது. அந்த மாதிரி நான் சொல்றேன். அஃப்கோர்ஸ் ஏன்னா மத்த மேட்சோட கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும் சேஸ் பண்ணும்போது, பிகாஸ் இட் இஸ் அ ஃபைனல். ஸோ யூ ஜஸ்ட் கெட் ஒன் ஷாட் அப்படின்ற போது அந்த ஒரு நர்வ்ஸ் இருக்கும். ஸோ 220 would be a ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஸ்கோர் டு சேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது நம்ம பார்த்தோம். பட் மேபி எனக்கும் இது வந்து எப்பயுமே ஃபைனல்ஸ் ஹேவ் பீன் ஒன் சைடட் எக்ஸப்ட் ஃபார் த சிஎஸ்கே சிஎஸ்கே ஃபைனல். இருந்திருக்கு, there have been a few finals. நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல சொல்றேன். கடைசியா அப்புறம் ஆர்பிஎஸ் 2019 எம்ஐ அதுவுமே கடைசி வரைக்கும் வச்சுல. எப்பயுமே சிஎஸ்கே எம்ஐ அண்ட் சிஎஸ்கே எம்ஐ ஒரு ரன்ல தோத்தமே ஞாபகம் இல்லையா? 2019 யா கொல்கத்தா அது மாதிரி சிஎஸ்கே போகும். பட் அதுவும் அப்படித்தானே போச்சு. கொல்கத்தா சிஎஸ்கே. ஆமா கரெக்ட். ஸோ அதாவது ரொம்ப க்ளோஸா போனது சில மேட்சஸ் தான் இருந்தாலும். லெட் சி எப்பயுமே வந்து நமக்கு டிசிஷன்லாம் மும்பை தான் அந்த மாதிரி க்ளோஸ் மேட்சஸ் விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சும் அந்த மாதிரி ஒரு க்ளோஸான மேட்சா தான் இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும் சிஎஸ்கே ஜிடி மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோ ஹை ஸ்கோரிங் அதுதான் இருக்கும்னு என்னோட எனக்கு தெரியல. expectation. பட் ம். ஐ திங்க் 200 would be the பாஸ் ஸ்கோர். யா அந்த கிரவுண்ட் அப்படி. ஸோ 200 ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மினிமம் 200 எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அது நார்மல் கீழே நார்மல் மேட்ச்னா 200 வந்து லைக் பத்தாதுன்னு சொல்லுவேன். பட் ஃபைனல்ஸ் சேசிங் ப்ரெஷர் லைக் 200 அடிச்சாலே எனக்கு அது எவ்வளோ லைக் போதுமா இட் இருக்கும். மைட் அதுதான். பட் ஸோ பட் ஆர்சிபி டார்கெட் செட் பண்ணதுன்னா ஒரு 215 பண்ணணும். 200 பண்ணா பஞ்சாப் அடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. யா ஆனா எனக்கு என்னமோ வந்து தே ஷுட் கோ வித் ஃபீல் தட் வி ஹேவ் நத்திங் டு லூஸ். ஏன்னா லிட்டரலி தே ஹேவ் நத்திங் டு லூஸ். ரெண்டு டீமுமே ஜெயிச்சதே கிடையாது. ஆமா ஸோ ஆமா. ரொம்ப ப்ரெஷர் போட்டு விளையாடுறதுக்கு பதிலா அவங்களோட நேச்சுரல் கேம் விளையாண்டாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி பேக் பண்றதுக்கு லெகசியோ எதுவுமே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் இட். ஸோ அதனால அவங்க ஃப்ரீ கேமா அவங்களோட ஓன் கேம் விளையாண்டாலே போதும் அப்படின்னு தான் தோணுது. பட் எவனாவது ஒருத்தன் ப்ரெஷர்ல சோக் ஆகாம இருந்தா சரி. ஏன்னா ஹிஸ்டரி வந்து இந்த ரெண்டு டீமும் பயங்கரமான சோக்கர்ஸ். இவங்க ரெண்டு பேர் விளையாடும் போது ஐ திங்க் யாரு தோப்பான்னு விளையாடாம நான் ஜெயிக்கணும்னு விளையாண்டா ஐ பி ஹாப்பி. கோலி வந்து கூட லைக் T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் ஜெயிச்சாச்சு. ஸோ லைக் ஸோ கோலியோட அந்த இன்னும் அந்த சோக்கிங் இதுவும் போயிடுச்சு. ஸோ ஆர்சிபி ஆர்சிபிக்கும் இந்த டைம் கப் அடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. பட் பார்ப்போம். யா அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் நாட் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் கோலி. அதனால அதனாலேயே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ யா இட் இஸ் 50-50 கால் தான். பட் எனக்கு வந்து ஒரு ஏன் தெரியல கொஞ்ச நாளாவே அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு ஈஸியாக ஆர்சிபி இருக்கும். ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி. அண்ட் நீ வந்து பஞ்சாப் சொல்லியிருக்க. இப்போ நான் பஞ்சாப் ஸோ முன்னாடியே யா சொன்னீங்க. எனக்கு என்னமோ லைக் ஸ்ரேயஸ் ஐயரோட ஜேர்னி வந்து லைக் ஏன்டா நான் கொல்கத்தா கப் ஜெயிச்சப்ப கூட இதுப்ப என்ன யாரும் மதிக்கல. இந்த டீம் எடுத்து நான் ஜெயிச்சாதான் நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்கன்னு எப்படியாச்சும் இதை ஜெயிக்க வைப்பான்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். ஸோ யா இது ஜெயிச்சா ஸ்ரேயஸ் பி த ஃபர்ஸ்ட் கேப்டன் டு வின் trophies வித் டூ டிஃப்ரெண்ட் டீம்ஸ். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கேப்டன். பிளேயர்ஸா நிறைய கேப்டன் பேர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ கேப்டன் nobody has ever won two trophies with ஆமா. different ஏன்னா teams. எவனும் வந்து ஐபிஎல் ஜெயிச்ச கேப்டனை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டான். Yeah, and also for the first time, captain has took his team three different teams to the playoff. So that is also ஃபைனல்ஸ் மக்களின் captain. ஃபைனல்ஸும் கரெக்ட். ஃபைனல்ஸ் டு பி ஆனஸ்ட் பிசி ஃபைனல் விளையாண்டாங்க. யா ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ யா மக்களின் கேப்டன் கண்டிப்பா பெரிய ஆள் தான். ஸோ லெட்ஸ் ஹோப் ஹி வின்ஸ் இட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிசி அவ்வளவு நல்லா பண்றதுக்கு போது போய் மும்பைட்ட மாட்டிட்டானுங்க. அந்த மாதிரி இல்லாம மேபி ஆமா. அது வந்து பிரைம் மும்பைல 2020 மும்பை அந்த அந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது தெரியுது மும்பை தான் ஜெயிக்க போகுதுன்னு. பட் ஸ்டில் டிசி கேவ் சம் ஃபைட் இந்த மேட்ச்ல. அந்த மாதிரி இல்லாம இந்த மேட்ச் வந்து ஒரு க்ளோஸ் மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நாங்க நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிட்டு கீ பிளேயர்ஸ் யாரு ரெண்டு டீமுக்கு ஒன்னு சொல்லு. ரெண்டு டீமும் ஒரே பிளேயரா? ரெண்டு ஓகே டீமுக்கு ஒரு பிளேயர். ஓகே பஞ்சாப் ஐ கோ வித் ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா ஆஸ் அ கேப்டன் ஆஸ் அ பேட்ஸ்மேன்
அண்ட் போன மேட்ச் அவன் ஆடின இன்னிங்ஸ் ம். அண்ட் ஆல்சோ அண்ட் இன்னொரு இந்த இன்னொரு கீ பிளேயர் வச்சு பேக்கிலும் ப்ளோ பண்ணிடலாம். ஏன்னா ஆர்சிபிக்கு என் கீ பிளேயர் வந்து ஹேசல்வுட் தான். ஸோ இந்த இதுதான் ரெண்டு கீ பிளேயர்ஸ்குள்ள இருக்க பேக்கில் தான் வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுது. பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ஹாஸ் அ பேட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் ஹேசல்வுட். ஹேசல்வுட். ஆமா. ஸோ ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஹாஸ் பீன் டிஃபைனிங் ஆட்ஸ் இந்த சீசன் ஃபுல்லா. ஸோ ஆமா. ஐ வுட் லைக் டு டூ திஸ் ஆன் த டே ஆஃப் த ஃபைனல். ஸோ பண்ணா இது அதுதான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்ப்போம். ஓகே. இந்த உனக்கு யாரு? எனக்கு பிளேஸ் வந்து பஞ்சாப் வந்து ஜாஷ் இங்கிலீஷ். அவன் நின்னுட்டான், ஓகே. அவ்வளவுதான். டார்கெட் செட்டு கன்ஃபார்ம் 220 தான். அதுக்கப்புறம் யா போன மேட்ச் அந்த 1 ஓவர் ஃப்ரம் பும்ரா அத பண்ணா பாத்தியா ஒரு 20 ரன் அங்கேயே. யாருமே அப்படி யோசிச்சு அடிக்க மாட்டாங்க. நான் ப்ளே பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இல்ல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அங்கேயே மேட்ச அப்புறம் ப்ளே பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஓவர் ஃபுல்லாவே அடிச்சோம். கரெக்ட் அந்த மேட்சே வந்து மாத்திட்டான்னு சொல்லலாம் அந்த ஒரு ஓவர்லயே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சானோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈக்குவலா அந்த ஒரு ஓவர் இம்பாக்ட் அவன் கொடுத்தோம். கரெக்ட். ஸோ ஆர்சிபில ஆர்சிபில வந்து ஃபில் சால்ட். ஃபில் சால்ட் அவுட் பண்ணலன்னா அதே கேஸ் தான். லைக் தே வில் ரன் அவே இந்த சேஸ். லாஸ்ட் மேட்ச் பார்த்தல லைக் எவ்வளோ லாஸ்ட் மேட்ச்ங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி மேட்ச் அந்த இது லீக் ஸ்டேஜ்ல. ம். எல்எஸ்ஜி மேட்சா? எல்எஸ்ஜி மேட்ச். ம். அவனும் கிட்டத்தட்ட அந்த ஜாஸ் இங்கிலீஷ் இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் எப்படி வந்து அடிச்சா பிபிகேஸ் நல்லா ஸ்கோர் வருமோ அதே மாதிரி ஃபில் சால்ட் ஒரு ஹெவி ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா ஆர்சிபியும் நல்லா ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே குரூஷியலாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹேசல்வுட் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் ஆல்சோ கீ பிளேயர்ஸ். பட் நான் பிக் பண்ணது இந்த ரெண்டு பேர். பூர்ணா பிக் பண்ணது ரெண்டு பேர். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ ஐ ஐ சே பஞ்சாப் வில் வின். பூர்ணா சேஸ் ஆர்சிபியோட கப் இந்த வருஷம் அப்படின்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு வந்து ஹியூமனிட்டி வில் பி சேவ்ட் ஆர் நாட் அப்படின்றத பத்தி நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ யா கைஸ், பை. பை 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 பை.